வணக்கம். இந்த வீடியோல ஒரு உலக புகழ்பெற்ற கோயிலுடைய தேரோட்டத்தை பத்தியும் அந்த தேரோட்டத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறை பத்தியும் பார்க்க போறோம். இந்த தேரோட்டமானது எப்படி திருவாரூர் கோயில் தேரோட்டம் உலக புகழ் பெற்றதா இருக்கோ அதே மாதிரியே ஒடிசாவுல பூரியில நடக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலுடைய தேரோட்டமும் உலக புகழ் பெற்ற தேரோட்டம். இந்த தேரோட்டத்துக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பம்சமும் இருக்கு. அது என்னன்னா, சித்திரை திருவிழா அப்ப மதுரையில அழகர் ஆத்துல இறங்கும் போது அழகர் மீனாட்சியுடைய கல்யாணத்தை பார்க்க வராரு. அதுக்கப்புறமா கல்யாணத்தை பார்க்க முடியாம கோவத்துல அப்படியே மதுரைக்குள்ள வராம திரும்பி போயிடுறாரு. இப்படின்னு காலங்காலமா நாட்டுப்புறத்துல நிறைய கதைகள் சொல்லப்படும். அதே மாதிரி இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய தேரோட்டத்தை பத்தியும் காலங்காலமா ஏகப்பட்ட கதைகள் சொல்லப்படுது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளையும் இந்த தேரோட்டத்துடைய முக்கியத்துவத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த பூரி ஜெகநாதருடைய கோயிலானது காலங்காலமாகவே ஒரு மர்மமான கோயிலாகவும் ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய கோயிலாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. எப்படி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய நிழலானது தரையில விழாது அப்படின்னு நம்புறோமோ அதே மாதிரியே இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய நிழலும் தரையில விழாது அப்படின்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய உச்சியில ஒரு கொடி பறக்க விட்டுருப்பாங்க. அந்த கொடியானது எப்பவுமே காத்து வீசுற திசையில வீசாது, அதுக்கு எதிர் திசையில தான் அந்த கொடியானது வீசும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதை விட இன்னமுமே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல தினமும் பிரசாதம் கொடுப்பாங்க. பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்படும். அப்படி பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு நாள் கூட ஒரு பக்தருக்கு கூட அந்த பிரசாதம் கிடைக்காம போனதா வரலாறே கிடையாதாம். சரி, அப்படின்னா நிறைய செஞ்சிருப்பாங்க, அதனால எல்லாருக்கும் பிரசாதம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒரு நாள் கூட பிரசாதம் மீந்து போனதாகவும் வரலாறு இல்லையா. அப்படின்னா பிரசாதம் பண்றதுக்கு சரியான அளவுல பக்தர்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. கொஞ்சமும் மிஞ்சியும் போகாது, கொஞ்சமும் பத்தாமலும் போகாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயத்தை இந்த பூரி ஜெகநாதர் கோயிலை பத்தி சொல்றாங்க. இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிகள் யாரு, அவங்களுக்கான தேரோட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பூரியில, ஒடிசாவுல பூரியில இருக்கக்கூடிய இந்த ஜெகநாதர் கோயில எந்த சாமி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜெகநாதர், ஜெகம்னா உலகம், உலகத்தின் நாதர், உலகநாதர் அப்படிங்கிற சாமி தான் இந்த கோயிலுக்குள்ள இருக்காரு. சரி, யாரு அந்த உலகநாதர் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வேற யாரும் கிடையாது, கிருஷ்ண பரமாத்மா தான் ஜெகநாதர் அப்படிங்கிற பேர் வாங்கி, எப்படி ஸ்ரீரங்கத்துல அரங்கநாதர்னு பேர் வாங்கியிருக்காரோ அதே மாதிரி இந்த பூரியில ஜெகநாதர் அப்படின்னு பேர் வாங்கி கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இன்னும் ரெண்டு முக்கியமான சுவாமிகள் இருக்காங்க. அது யாருன்னு கேட்டா, பலராமர், கிருஷ்ணனுடைய அண்ணனாக சொல்லப்படக்கூடிய பலராமர் இந்த கோயில்ல பலபத்ரா அப்படிங்கிற பேர்ல காட்சி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணனுடைய தங்கச்சியான சுபத்ரா தேவியும் இந்த கோயில்ல இருக்காங்க. இந்த மூணு பேரும் தான் இந்த கோயிலுடைய முக்கியமான தெய்வம். அதுபோக இந்த கோயில்ல மகாலட்சுமி தாயார், சுதர்சனர் இப்படின்னு நிறைய சுவாமிகள் இருக்காங்க. ஆனா முக்கியமாக சொல்லப்பட்ட இந்த மூன்று தெய்வங்கள், கிருஷ்ணர், அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய பலராமர், அவருடைய தங்கச்சியாக இருக்கக்கூடிய சுபத்ரா தேவி, இவங்க மூணு பேரும் தான் இந்த முக்கியமா சொல்லப்படக்கூடிய தேரோட்டத்துக்கு வராங்க. அப்படின்னா கிருஷ்ணருடைய மனைவி லட்சுமி தேவி இந்த தேரோட்டத்துக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லி கேட்டா, அவங்கள இந்த தேரோட்டத்தில் அவங்க சேர்த்துக்கிறது இல்லை. அதுதான் இந்த கோயிலுடைய வரலாறுக்கு பின்னால நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அதனால மகாலட்சுமி தேவி எவ்வளவு கோவப்படுறாங்க, மகாலட்சுமி மறுபடியும் தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டு தேர் ஏறி போய் ரொம்ப நாளா கோயிலுக்கு திரும்ப வராத கிருஷ்ணனை கூப்பிடுறதுக்கு என்னென்ன முயற்சிகளை பண்றாங்க, மகாலட்சுமி தேவிக்கு எப்படிப்பட்ட அவமானம் எல்லாம் நடக்குது, கடைசியில மகாலட்சுமி தேவி எப்படி அந்த கோவத்தை வெளிக்காட்டுனாங்க, கிருஷ்ணர் அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறாங்க அப்படின்னு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய தேரோட்டத்துடைய முக்கியத்துவத்தை புறம் பார்த்துடலாம். இந்த கோயில்ல தேரோட்டமானது பூரி ஜெகநாதர் கோயில் ஆரம்பிச்சு அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஜெகநாதருடைய அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அத்தை வீடு வரைக்கும் போகும்னு சொல்லப்படுது. அந்த அத்தை வீடானது அதுவும் ஒரு கோயில் தான். அந்த கோயிலோட பேரு குண்டிச்சா கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குண்டிச்சா அப்படிங்கிறவங்க தான் கிருஷ்ணருடைய அத்தை அப்படின்னு நம்பப்படுது. ஆனா குண்டிச்சா அப்படிங்கிற பேர்ல எந்த ஒரு அத்தையையும் கிருஷ்ணருடைய வரலாறுல நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். உண்மையிலேயே அந்த குண்டிச்சா அப்படிங்கிறவங்க யாரு, எப்படி கிருஷ்ணருக்கு அவங்க அத்தை முறை வந்தாங்க அப்படின்னு அவருடைய வரலாறுக்குள்ள போகும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தேரோட்டமானது பூரி ஜெகநாதர் கோயில் ஆரம்பிச்சு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த அத்தையுடைய கோயிலுக்கு போய் சேரும். அந்த கோயில்ல 7 நாட்கள் இந்த 3 சாமிகளுமே தேரோட்டத்துல தனித்தனி தேர்ல ஏறி போவாங்க. இந்த 3 பேருமே 7 நாளும் போய் அந்த அத்தையுடைய கோயில் இருக்கக்கூடிய அந்த
இடத்துல தங்கி இருந்து அங்கேயே பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுப்பாங்க. அப்படி 7 நாள் அத்தை வீட்டில் தங்கி இருந்து நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா தான் 9வது நாள்ல தான் மறுபடியும் தன்னுடைய சொந்த கோயிலுக்கு இந்த 3 சாமிகளும் திரும்பி வருவாங்க. இந்த கோயிலுக்கான தேரை செய்யறதுக்கு 1400 தச்சர்கள் பயன்படுத்தப்படுவாங்க. 3 தேர்களும் ரொம்ப அழகா வடிவமைக்கப்படும். இந்த 3 தேருடைய தோற்றமுமே இந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கோபுரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வடிவமைக்கப்படும். அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த தேரை எல்லாம் செய்யக்கூடிய வேலையானது ஆரம்பிக்கப்படும். வேப்பமர கட்டைகள்லயே இந்த தேரானது செய்யப்படும். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தேரை வருஷா வருஷம் அவங்க புதுசா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியான கீழே தேருடைய அந்த அடிமட்டமானது எப்பவுமே ஒரு முழுமையாக செதுக்கி வைக்கப்பட்ட அந்த வடிவமாக இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்கக்கூடிய தேருக்கு மேல கட்டைகளை எல்லாம் அடுக்கி தோரணங்களை எல்லாம் கட்டி அழகாக அந்த தேரை உருவாக்கிடுவோம். ஆனா இங்க கீழே இருந்து மேல வரைக்கும் முழுமையாக ஒவ்வொரு வருஷமும் 3 தேர்களை செய்றாங்க. இதுக்கு ஏன் வேப்பமர கட்டைகளை பயன்படுத்துறாங்க, மற்ற கட்டைகளை பயன்படுத்துறது இல்ல அப்படிங்கிறதையும் இந்த வரலாறுக்குள்ள நம்ம போக போக தெரிஞ்சுக்கிடுவோம். கோயில்ல ஏன் தேரோட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு நிறைய கதைகள் சொல்லப்படுது. ஒவ்வொரு கதையா நம்ம பார்க்கறதுக்கு முன்னால கிருஷ்ணர் பலராமர் அவங்களுடைய தங்கச்சியா சொல்லப்படக்கூடிய சுபத்ரா தேவி இவங்க 3 பேரை பத்தியும் இவங்களுடைய அப்பா அம்மாவை பத்தியும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா மதுராவுல தேவகி அப்படிங்கிற அம்மாவுக்கு ஒரு சிறைச்சாலைக்குள்ள பறக்கிறாரு. கிருஷ்ணனுடைய அம்மா தேவகிய அவளுடைய அண்ணன் கம்சன் சிறையில் அடைச்சு வச்சிருக்காரு. சோ சிறையில இருக்கும் போதே கிருஷ்ணன் பிறக்கிறாரு. கிருஷ்ணனை சிறையிலிருந்து அவருடைய அப்பா வசுதேவர் கொண்டு போய் நந்தகோபன் சொல்லப்படக்கூடிய கோகுலத்துல பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாரு. இப்படியாக சிறையிலிருந்து வசுதேவன் பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணனை கொடுத்துட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே சமயத்துல வசுதேவருக்கு தேவகின்னு சொல்லப்படக்கூடிய சிறையில இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பெத்தெடுத்த இந்த மனைவி இருக்கும் போதே அவருக்கு ஒரு மூத்த மனைவியும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் தான் ரோஹிணி. அந்த ரோஹிணியுடைய வயிற்றுல பிறந்தவர் தான் பலராமர். சோ ரோஹிணியுடைய வயிற்றுல, அதாவது தன்னுடைய பெரியம்மாவுடைய வயிற்றுல பிறந்த அண்ணன் தான் பலராமர் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு முறையில வராரு. அது மட்டும் இல்லாம சுபத்ரா தேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தங்கச்சியும் ரோஹிணின்னு சொல்லப்படக்கூடிய வசுதேவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை தான். சோ அப்படி பார்த்தா பெரியம்மாவுக்கு பிறந்த அண்ணனான பலராமரும் பெரியம்மாவுக்கு பிறந்த தங்கச்சியான சுபத்ரா தேவியும் தான் இப்ப கிருஷ்ணனுடைய சகோதர சகோதரிகளாக இந்த கோயில்ல இருக்காங்க. கிருஷ்ணனுடைய வரலாறுக்குள்ள இன்னும் டீப்பா போனோம்னா தேவகியுடைய வயிற்றுல இருந்து தான் இடம் மாற்றி வைக்கப்பட்டாரு நம்முடைய பலராமர் அப்படின்னு நமக்கு புரியும். அப்படி பார்த்தா இவங்க 2 பேரும் உண்மையாகவே அண்ணன் தம்பிகள் தான். ஆனா பிரசவமாக பிறந்து வந்தது என்னமோ ரோஹிணி தாயாருடைய வயிற்றுல இருந்து தான். அதனால நம்ம பெரிய குழப்பத்துக்கு போகாம பலராமர் அண்ணன், அவருக்கு பின்னால 2வது கிருஷ்ணர் இருக்காரு, 3வது சின்ன குழந்தையாக சுபத்ரா தேவி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம். இவங்க 3 பேரும் ஏன் வருஷா வருஷம் தேரோட்டம் பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான கதை சொல்லப்படுது. அது என்னன்னா பாண்டவர்களுடைய வனவாச கதை. அந்த மகாபாரத காலகட்டத்தில் நடந்த 13 வருஷம் பாண்டவர்கள் வனவாசம் போன கதையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த கதையில பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய அர்ஜுனனும் வனவாசத்துக்கு போக வேண்டியிருக்கு. அர்ஜுனனுடைய மனைவி யாருன்னு சொல்லி கேட்டா இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே அந்த தங்கச்சி சுபத்ரா தேவி. அந்த சுபத்ரா தேவி அர்ஜுனனுடைய மனைவி. அதனால அர்ஜுனன் வனவாசம் போறாரு, திரௌபதியோட சேர்ந்து மற்ற பாண்டவர்களோட சேர்ந்து வனவாசம் போறாருன்னு சொல்லும்போது இந்த அர்ஜுனனுடைய இன்னொரு மனைவியாக இருக்கக்கூடிய சுபத்ரா தேவி அவங்களும் காட்டுக்குள்ள வனவாசம் போகல. ஏன்னு சொன்னா அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் தான் அபிமன்யுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வீர குழந்தை பிறந்திருந்துச்சு. அதை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வனவாசத்துக்கு பாண்டவர்களோட போகாம சுபத்ரா தேவி தன்னுடைய சொந்த தாய் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதாவது துவாரகால தான் இப்போ பலராமர் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய கோட்டையை ஏற்படுத்தி வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தாய் வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுடைய மனைவியான கிருஷ்ணருடைய தங்கச்சியான நம்முடைய சுபத்ரா தேவி வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கிருஷ்ணனுடைய முதல் மனைவி ருக்மணி தேவி என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய நாத்தனார் இப்படி மனசு வருத்தப்பட்டு அவருடைய கணவனை பிரிஞ்சு இங்க வந்து இருக்காங்களே, அதனால நம்ம வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் ஆறுதலா 4 வார்த்தைகள் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு ருக்மணி தேவி சுபத்ரா தேவியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நிறைய ஆறுதல் சொல்றாங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா சாப்பாடு போடுறாங்க. இப்படியாக இவங்களுடைய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும்போது ருக்மணி தேவி ஒரு சமயத்தில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆடை அணிகலன்கள் இங்க என்னென்ன வசதிகள் இருக்கு அதையெல்லாம் பத்தி சுபத்ரா தேவி கிட்ட பேசும்போது சுபத்ரா தேவிக்கு அர்ஜுனனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த வருத்தமானது வந்துருது. அதனால ஏற்கனவே துன்பத்தில் இருந்தவங்க இப்படி ருக்மணி அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க.
அப்படி ருக்மணியுடைய மாளிகையிலிருந்து சுபத்ரா தேவி அழுதுகிட்டே ஒரு தேரில் அவங்களுடைய வீட்டை சொந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பின்னாலேயே கிருஷ்ணரும் பலராமரும் தங்கச்சியை சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த தேரை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடைசியாக அழுதுகிட்டே வந்த நம்முடைய சுபத்ரா தேவி அவங்களுடைய அம்மாவான ரோஹிணியுடைய அரண்மனைக்கு போய் அம்மா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. ரோஹிணியும் வருத்தப்படாதமான்னு சொல்லிட்டு சுபத்ரா தேவியை தேத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சுபத்ரா தேவியை தேத்திக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு அண்ணன்மார்களும் இங்க ரோஹிணி தாயாருடைய அந்த அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அங்க அண்ணன்மார்கள் வந்ததுக்கு அப்புறமா சுபத்ரா தேவியும் சமாதானமாகறாங்க. அந்த இடத்துல வச்சு ரோஹிணின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தாயார் இவங்களுக்கு நிறைய உணவு வகைகளை எல்லாம் படைச்சு வச்சு நிறைய ஆடை அணிகலன்களை எல்லாம் இவங்க 3 பேருக்கும் குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க மறுபடியும் தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ருக்மணி கிட்டயே வந்து சேர்றாங்க. ருக்மணி என்னடான்னா கோபத்தில் இருக்காங்க. நம்ம நாத்தனார்னு தானே இதெல்லாம் காட்டணும், இவளுக்கு என்ன அப்படி கோவம் வந்துட்டு போயிட்டாங்க. ருக்மணி தேவி கோபத்தில் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி வந்து சேரும்போது இவங்க 3 பேரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு ருக்மணி தேவி சொன்னதாகவும் அதனால கிருஷ்ணர் ரசகுல்லாவை செஞ்சு கொடுத்து ருக்மணி தேவியை சாந்தப்படுத்தினாரு. இப்படி இங்கிருந்து கோவிச்சிட்டு போனாங்களே சுபத்ரா தேவி, அவங்க ஒரு தேர்ல போறாங்க. பின்னாலேயே இவங்க 2 பேர் அண்ணமாரும் அவங்களும் 2 தேர்களை எடுத்துட்டு போறாங்க. ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்க கொஞ்ச நேரமா தங்கி இருந்துட்டு மறுபடியும் அவங்களுடைய சொந்த வீடான ருக்மணியுடைய மாளிகைக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை போகுது. இதுதான் பூரி ஜெகநாதர் கோயில்ல நடத்தி காட்டப்படுது வருஷா வருஷம் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதை என்ன சொல்லப்படுதுன்னா, சின்ன வயசுலயே கிருஷ்ணர் சின்ன பையனா இருக்கும்போது மதுராவுக்கு, அவர் பிருந்தாவனத்தில் வளர்ந்துகிட்டு இருக்காரு, மதுராவில் தன்னுடைய மாமன் கம்சன் கூட சண்டை போட்டு அவனை அழிச்சு முடிச்சு அவருடைய சொந்த அப்பா அம்மாவுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போறதுக்காக தேர்ல ஏறி உட்கார்ந்துருந்தாருன்னு அந்த சமயத்தில் கோபியர்கள் எல்லாருமே அவரை வழி அனுப்பி வச்சாங்க. அதுதான் இந்த தேரோட்டத்துக்கு காரணம் அப்படின்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. இன்னும் சில இடங்கள்ல எப்படி சொல்லப்படுதுன்னா, துவாரகால இருந்து குருச்சேத்திர போர், அந்த மகாபாரத போர் நடக்கும்போது அந்த போர்க்களத்துக்கு போறதுக்காக கிருஷ்ண பரமாத்மாவும் பலராமரும் அவங்களோடயே சேர்ந்து இந்த தங்கச்சின்னு சொல்லப்படக்கூடிய சுபத்ரா தேவி இவங்க எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் ஒரு சூரிய கிரகணம் வந்துருச்சுன்னு அந்த சமயத்தில் ஒரு இடத்துல தங்கி இருந்து இளைப்பாரிட்டு போறதுக்காக அவங்களுடைய ஒரு அத்தை வீட்டுக்கு வழியிலேயே நின்று அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்டு செஞ்சு இருந்துட்டு மறுபடியும் கிளம்பி போனாங்க. அதுதான் இந்த தேரோட்டத்துக்கு காரணம் இப்படி ஒரு கதையும் சொல்லப்படுது. இதையே ஒட்டி கொஞ்சம் சேஞ்சஸோட வேற ஒரு கதையும் சொல்றாங்க. அது என்னன்னா, குருச்சேத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறு இருக்கணும். அந்த ஆத்துல சூரிய கிரகணம் நடக்கும்போது குளிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு காலங்காலமாகவே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையானது கிருஷ்ணருடைய காலத்திலையுமே இருந்திருக்கு. அதனால நாட்டில் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட சூரிய கிரகணம் நடக்கும்போது அந்த குருச்சேத்திர தலத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஆத்துல குளிச்சுட்டு போவாங்களாம். அப்படியாக கிருஷ்ணர் அவருடைய 16,108 மனைவிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு துவாரகால இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு குருச்சேத்திரத்துக்கு போய் அந்த ஆத்துல குளிக்க போயிருக்காரு. அதே சமயத்துல பிருந்தாவனத்துல இருந்து அவர் சின்ன வயசுல வளர்ந்து வந்து இப்ப துவாரகாவுக்கு போயிட்டாரு. அதனால சின்ன வயசுல வளர்ந்து வந்த பிருந்தாவனத்துல இருந்து கோபி பெண்கள் எல்லாருமே அதே ஆத்துல குளிக்க வந்திருக்காங்க. அவங்க கிருஷ்ணனை பார்த்து 100 வருஷ காலம் ஆகி போச்சுன்னு 100 வருஷத்துக்கு அப்புறமா கிருஷ்ணரை பார்த்ததுனால அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு மறுபடியும் கிருஷ்ணரை தங்களுடைய வரணும், அங்க பிருந்தாவனத்துக்கு வரணும்னு கூப்பிட்டதாகவும், அப்படி கூப்பிடும்போது இந்த கோபியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தேர் செஞ்சு அந்த தேரில் கிருஷ்ணரை பலராமரை அவங்களுடைய தங்கச்சியான சுபத்ரா தேவி இவங்களையெல்லாம் உட்கார வச்சு இழுத்து போனாங்க. அதன் ஞாபகார்த்தமாக தான் பூரியில் ஜெகநாதர் கோயிலில் இப்படி ஒரு தேரோட்டம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொன்ன அத்தனை விஷயங்களையும் தாண்டி வரலாற்றில் இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அது என்ன கதைனா, பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் அவருடைய பிறந்த இடத்துக்கு போறாருங்கிறாங்க. அவருடைய பிறந்த இடம் பூரியில் இருக்கக்கூடிய கோயிலில் இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குண்டிச்சா கோயில்னு சொல்லப்படக்கூடிய கோயிலுக்கு தான் போறாரு. அப்ப பூரி ஜெகநாதர் அங்கதான் பிறந்தாரா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா ஜெகநாதர் யாருன்னு சொன்னோம், அவரு கிருஷ்ணர்னு சொன்னோம். சோ கிருஷ்ணர் எங்க பிறந்தாரு, அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதுராவில் பிறந்தாரு. மதுராவில் பிறந்தவருக்கும் பூரி ஒடிசாவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில இடங்கள்ல அவர் அவருடைய அத்தை வீட்டுக்கு போறாருங்கிறாங்க. அத்தை வீட்டில் போய் ஒரு வார காலம் தங்கி இருந்து மறுபடியும் திரும்ப வராரு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எந்த அத்தை, குண்டிச்சாங்கிற அத்தை எங்கப்பா இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் வரும். இதுக்கான விடைகளை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். குண்டிச்சா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தையானவள் ராஜா இந்திரத்யும்னா அப்படிங்கிறவருடைய மனைவி. கலியுகத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்திரத்யும்னாங்கிற ராஜா ஒடிசாவை ஆட்சி பண்ணி வந்தாருன்னு அவருடைய மனைவியாகத்தான் இந்த குண்டிச்சா தேவி இருக்காங்க. இந்த மன்னன் தீவிரமான கிருஷ்ண பக்தனா இருந்திருக்கான். அதே மாதிரியே
கூடயே அவருடைய மனைவியும் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தையா இருந்திருக்காங்க. இவர் தான் பூரியில நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜெகநாதர் கோயிலை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோயில் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாற்றுல இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்க நம்ம பார்க்கிறோமே இந்த 3 சாமிகளும் இவங்க நம்ம கோயில்ல பார்க்கிற மாதிரியான கற்சிலைகளா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமான உருவத்தோட இருக்காங்களே, இவங்க யாருன்னு சொல்லி கேட்டா, இந்த 3 சாமிகளும் மரக்கட்டைகளால, வேப்ப மரக்கட்டைகளால தான் பண்ணப்பட்டிருக்காங்க. முதல்ல இந்த கோயில்ல சாமியுடைய உருவங்களை நிலைநிறுத்தும் போதே கடல் வழியாக கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரியே வேப்ப மரக்கட்டைகள் வந்திருக்கு. அதை வச்சு இங்க சாமியை வடிவமைக்கிறதுக்காக அந்த மன்னன் முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா எந்த உளியும் பதம் பார்க்க முடியல, எந்த ஆணியும் இறங்கல, எப்படியும் இந்த மரக்கட்டைகளை செதுக்கி சாமியா உருவாக்கவே முடியல. அப்படிங்கும்போது கிருஷ்ண பரமாத்மாவே விஸ்வகர்மாவை, தேவ சிற்பி விஸ்வகர்மாவை இந்த பூலோகத்துக்கு இறங்கி வர வச்சு அந்த மரக்கட்டைகளை செதுக்கி கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அப்படியாக அந்த மரக்கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு விஸ்வகர்மா ஒரு 90 நாட்கள் என்னை தேடி வராதீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு சாமி சிலைகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப குண்டிச்சா தேவி கோயில்னு சொல்றமே அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போயிடுறாரு. அங்க போய் அருமையாக இந்த சிலைகளை எல்லாம் வடிக்கிறாரு. ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, 90 நாட்கள் என்னை தேடி வராதீங்கன்னு சொல்லி சிற்பி போயிருக்காரு, உள்ள எதையும் சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போகல, எப்படி தனிப்பட்ட மனுஷனா 90 நாட்கள் இருப்பாரு, அவர் பாவம் இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனை வருது. இருந்தாலும் ஆண்டவன் சொன்ன கட்டளை, அவர் சொல்றதை கேட்டு அப்படியே நடப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவன் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை அவர் தொந்தரவு பண்ணாம இருக்காரு. இருந்தாலும் குண்டிச்சா தேவின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராணி ராஜாவை வற்புறுத்துறாங்க. ராஜாவும் கடைசியாக ராணியுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர் என்னதான் பண்றாரு, மனுஷன் என்ன இருக்காரா இல்லையா, சிலையை செஞ்சாரா செய்யலையா, அவருக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லாம போயிருச்சா, சாப்பிடாம கீப்பிடாம இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு மாறாக சிலை செய்யக்கூடிய அந்த இடத்துல போய் அவர் திறந்து பார்த்துறாரு. அப்படி திறந்து பார்த்த சமயத்திலேயே அங்க இருந்த தேவ சிற்பி காணாம மறைஞ்சு போயிடுறாரு. அவர் செதுக்கி வச்சிருந்த சிலைகள் எல்லாம் பாதியோட நின்று போயிடுது. அதனாலதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜெகநாதர் சிலையா இருக்கட்டும், மற்ற சாமிகளுடைய சிலையா இருக்கட்டும், அவங்களுக்கு உடலும் அந்த கைகால்களும் பெருசா இல்லாம தலைப்பகுதி மட்டுமே சரியாக செதுக்கப்பட்ட அந்த உருவத்தை நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் காலங்காலமாகவே மக்கள் அதே வடிவத்தில் வச்சு சாமியை கும்பிட்டு வராங்க. இதுல சொல்லப்பட்ட குண்டிச்சா தேவி அப்படிங்கிற அந்த ராணியுடைய கனவுலையும் கிருஷ்ண பரமாத்மா போய் அவளுடைய பக்தியை மெச்சி போய் அந்த தேவியை, அந்த ராணியை தன்னுடைய அத்தையாக ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி அந்த அத்தைக்கு மோட்சமும் கொடுத்திருக்காரு. இந்த அத்தை குண்டிச்சா தேவி மோட்சம் அடைஞ்சது இப்போ நம்ம பேசுறமே குண்டிச்சா தேவி கோயில்னு சொல்லப்படக்கூடிய கோயில், அந்த கோயிலுக்கு முன்னால வச்சு தான் அவங்க மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய அத்தையாரை பார்க்கறதுக்காக ஜெகநாதர் தான் பிறந்த இடத்துக்கு, பிறந்த இடம்னா இப்போ அர்த்தம் புரியுதா, அந்த மரக்கட்டைகளை விஸ்வகர்மா செதுக்குனது இதே இடம் தான். அதுல இருந்து தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த தாறு சிலையாக, மர சிலையாக இருக்கக்கூடிய ஜெகநாதர் உருவெடுத்து முதல்ல பூமிக்கு வந்தார். அதனால கிருஷ்ண பரமாத்மா பிறந்த இடம் மதுரா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இந்த ஜெகநாதர் மரக்கட்டையிலிருந்து அவர் உதிச்சு வந்த ஜெகநாதர் பிறந்த இடமான அந்த குண்டிச்சா தேவியுடைய கோயிலுக்கு தான் அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 3 பேரும் வந்து அந்த அத்தைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பக்தையை பார்த்துட்டு போறாங்க. அப்படி அவங்க வரும்போது ராஜா இந்திரத்யும்னாவும் அவருடைய மனைவி அந்த குண்டிச்சா தேவியும் அவங்கள வரவேற்று ஒரு வாரம் பூரா அங்க தங்கி இருந்து அப்புறம் திரும்பி போறாங்க. இந்த சமயத்துல போடா பித்தான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்வீட், ஒரு பொங்கல் மாதிரியான ஒரு ஸ்வீட்டை இந்த தேவி குண்டிச்சா தேவி பண்ணி இந்த 3 தெய்வங்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பப்படுது. இப்போ மகாலட்சுமி தாயாரை பத்தி பார்க்கணும். ஏன்னா பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை விட்டுட்டு தான் இவங்க 3 பேரும் தேரோட்டத்துக்கு கிளம்பி வராங்க. அதனால மகாலட்சுமி தாயார் ரொம்பவே கோபமா இருக்காங்க. சரி, தேரோட்டத்துக்கு போனாங்களே அன்னைக்கே திரும்பி வந்துருவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னடானா போய் வேற ஒரு கோயிலே தங்கிடுறாங்க. இதனால கோவப்பட்டு போய் மகாலட்சுமி தாயாரும் அந்த கோயிலுக்குள்ள, இவங்க தேரோட்டம் வந்து தங்கி இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ள வந்து பார்க்க வருவாங்க. அப்படி வரும்போது மகாலட்சுமி தாயார் கோபத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் ஜெகநாதர் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு மாலையை மட்டும் கொடுத்து அனுப்பிடுவார். இப்படி சூடி கொடுத்த சுடற்கொடி இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயார் ரங்கனுக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையானுக்கும் தன்னுடைய மாலையை கொடுக்கிறாளோ, அதே மாதிரி கிருஷ்ணர் ஜெகநாதர் என்ன பண்றாரு, கோபத்தில் வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு மாலையை மட்டும் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பிடுவாரு. சரி, கணவர் மாலையை கொடுத்துருக்காரு, திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சாயங்காலத்திலேயே கோயிலை விட்டு, அந்த குண்டிச்சா தேவி கோயிலை விட்டு வெளியே வருவாங்க. அவங்க வெளியே வந்த மாத்திரத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணிடுவாரு, அந்த கோயிலுடைய கதவை பூரா அடங்க பாண்டுருவாரு. ஏன்னு சொன்னா மகாலட்சுமி தாயார் கோபமா வந்திருக்காங்க, நம்ம என்னடானா அத்தை வீட்டுக்கு வந்து ஒரு வார காலம் தங்கி போகலாம்னு வந்திருக்கோம், இவங்க திரும்ப வந்து வான்னு கூப்பிட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு கோயிலுடைய கதவையே கிருஷ்ணர் ஜெகநாதர் அடக்கி வச்சிருவாரு. இதனால மகாலட்சுமி தாயாருக்கு இன்னமுமே கோபம் அதிகமாயிரும். என்னடா மாலையை கொடுத்து நம்மளை வெளியே அனுப்பிட்டு கதவை வேற பூட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெகநாதர் ஏறி வந்திருந்த அந்த தேர்
நந்திகோசான்னு சொல்லப்படக்கூடிய அந்த தேரையே தன்னுடைய சேவகர்கள் ஒருத்தரை வச்சு கொஞ்சம் சேதம் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார் ரகசியமாக கோவிச்சுக்கிட்டு அவங்களுடைய சொந்த கோயிலுக்கு போய் தங்கிடுவாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வார காலம் முடிஞ்சு கடைசியாக நல்லா சாப்பிட்டு முடிச்சு அத்தை கிட்ட விடை பெற்றுக்கிட்டு இந்த 3 சாமிகளும் அவங்களுடைய சொந்த கோயிலான பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவாங்க. அங்கதான் நம்ம மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க. என்ன தேரோட்டத்துக்கு நீங்க கூட்டு போகல, அது மட்டும் இல்லாம உங்களை பார்க்க நான் வந்தப்பவும் என்ன வெளியே தள்ளி கதவை வேற பூட்டிட்டீங்க, அதனால உங்க 3 பேரையும் கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் இவங்க 3 பேரையும் வெளியே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கடைசியாக ஜெகநாதர் மகாலட்சுமி தாயாருக்கு ரசகுல்லா கொடுத்து அவங்களுக்கு ஆடை அணிகலன்களை எல்லாம் கொடுத்து கடைசியாக அவரும் கோயிலுக்குள்ள போய் சேருவாரு. இந்த ஒரு விசேஷத்தை தான் ரொம்ப பிரம்மாண்டமாக பூரி ஜெகநாதர் கோயில் தேர் திருவிழா அப்படின்னு கொண்டாடி வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.